சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். குறிப்பாக தன்னாசியப்பன் சித்தர் வீடியோவை நிறைய மக்கள் விரும்பி பார்த்துட்டு இது போல் சித்தர்களை பற்றி நிறைய தகவல்களை சேனலில் போட சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே தமிழ் சித்தர்களில் முதன்மையானவரும் சப்தரிசிகளில் ஒருவருமான அகஸ்திய முனிவரை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்திய அளவில் புகழ்பெற்ற சித்தர். சிவபெருமானோட திருமணத்தை பார்க்க சித்தர்கள் முனிவர்கள் தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரும் வடதிசைக்கு வர்றாங்க. அப்போ வடதிசை தாழ்வாகி தென் திசை உயரமாகுது. இந்த சூழ்நிலையில அகஸ்தியர் தென் திசையை நோக்கி பயணம் செய்யறாரு. தென் திசையை சமம் செஞ்சு சிவசக்தி திருமணத்தை தமிழகத்துல இருந்தே பார்வையிட்டாரு. தமிழ் மொழிய சிவபெருமானிடமே கத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு போதிக்கும் ஆசானாகவும் திகழ்ந்தவர். தமிழ் மொழிக்கான முதல் இலக்கண நூலான அகத்தியம் இயற்றியவர். பொதுவாகவே முனிவர்களும் சித்தர்களும் முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு முக்காலத்தையும் உணர்ந்தவர்களாக இருந்தாங்க. அகத்தியம் நூல்லையும் பண்டைய தமிழ் மக்கள் மற்றும் தற்கால தமிழ் மக்கள் வாழ்வியல துல்லியமா கணிச்சு எழுதியிருந்தாரு. தமிழுக்கு இலக்கணம் அருளியதால தமிழ் முனிவர்னும், அதிக தவம் செஞ்சதால மாதவ முனிவர்னும், பெரிய முனிவர்னால மாமுனியினும், முனிவர்களுக்கெல்லாம் குருவானதால குருமுனி, உயர்வுக்குரியதனால திருமுனி, 18 சித்தர்களில் முதன்மையானவர் அதனால முதல் முனிவர்னும், பொதிகை மலையில் வாழ்ந்ததுனால பொதியில் முனிவர்னும், இன்று வரைக்குமே பேசப்படுறதுனால அமர முனிவர்னும், குடத்தில் பிறந்ததுனால குடமுனியினும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. தமிழ் இலக்கணம் மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்திலையும் தலை சிறந்தவராக விளங்கியவர். இவரோட பாடல்களில் சித்த மருத்துவ குறிப்புகள் நிறைய இடம் பெற்றிருக்கு. ஏன் இன்று அளவு கூட மக்களுக்கு பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை எழுதியிருக்காரு. அகத்தியர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அனந்த சயனங்கிற ஊரில் சமாதி அடைஞ்சதாகவும், ஒரு சிலர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. தமிழகத்தில் பல்வேறு ஆலயங்களில் அகஸ்தியருக்கு சிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வராங்க. கோயம்புத்தூர் அனுவாவி மலையில் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரே இடத்துல ஆலயம் இருக்குங்க. அகஸ்திய முனிவருடைய குரு யாருன்னா நம்ம முருகப்பெருமான் தான். அனுவாவி மலைகளில் சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்றிருக்காரு. முருகனோட உபதேசப்படி மலை அடிவாரத்தில் சித்த சாலை அமைச்சு மக்களுக்கு சித்த வைத்தியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இன்னைக்குமே அனுவாவி ஆஞ்சநேயர் போய் மக்கள் முனிவர் அருளால பல நோய்களில் இருந்து நிவாரணம் பெறாங்க. ஆலயத்தில் பல்வேறு குருக்களும் பொதுமக்களும் குரு பூஜை விழாவில் கலந்துட்டு அகஸ்தியரோட அருளை பெற்றாங்க. குரு பூஜையை நம்மளும் இந்த காணொளியெல்லாம் பார்க்கலாம். காண கண்கோடி வேண்டும்னு சொல்கிற அளவுக்கு சித்தருக்கு செய்யப்பட்ட அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளையும் பார்த்து உடம்பெல்லாம் செலுத்து போயிருச்சு. இது போல ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.